Good morning students. இன்றைக்கு நம்ம நீட் கொஸ்டின்ஸ் செஷன் 13ல போகிறோம். ஒவ்வொரு செஷனுக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இதுலேயும் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Now let us start. What is the first question? Inner membrane convolutions of mitochondria are known as. Mitochondria is a cell organelle, double membranal. அதில் இன்னர் மெம்பரின் கன்வல்யூஷன் இருந்தால் அதனுடைய பேர் என்ன? வாட் இஸ் நோன் ஆஸ்? ஒன் இஸ் லேமெல்லே, செகண்ட் தைலகாய்டு, தேர்ட் கிரானா, ஃபோர்த் கிறிஸ்டே. 4 ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் லேமெல்லே? லேமெல்லே இஸ் a thin sheet of tissue in parallel or criss-cross pattern. அதாவது செல் பயாலஜியில் லேமெல்லேங்கிற பேர் ஜென்ரல் டேர்ம். தின் ஷீட் ஆஃப் செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது பேரெல்லாம் லேமெல்லே. இந்த இன்னர் மெம்பரேன் தின் ஷீட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் தின் ஷீட்டாக இருக்கலாம். பட் அந்த லேமெல்லே வந்து பல இடங்களில் வரும். உதாரணமாக போன் டிஷ்யூவில் கூட தின் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுவும் வந்து லேமெல்லே தான். 2 செல் வால்க்கு மத்தியில் கூட லிப்பிட் லேயர்ஸ் தின் லேயர்ஸாக இருக்கக்கூடும். அது வெசிக்கிள்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகப்படுது. தட் இஸ் ஆல்சோ கால்டு லேமெல்லே. ஸோ ஸ்பெசிஃபிக்காக திஸ் cannot be known to the mitochondria. that is a general term. செகண்ட் வந்து B is plastids, that is thylakoids or plastids in green plants having chlorophyll. தைலகாய்டில் குளோரோஃபில் இருக்குது. ஸோ இது பிளாஸ்டிட். குளோரோஃபில் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க முடியாது. ஸோ ஆன்சர் B cannot be correct. பட் தைலகாய்டு இஸ் ஆல்சோ a membranous structure, வெரி தின் மெம்பரேன் தான். அதுவும் வேரியஸ் மெம்பரேன்ஸ் டுகெதர் ஃப்ளாட்டண்டாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். தட் இஸ் ஒன் திங். ஸோ இட் cannot be in mitochondria. தேர்ட் இஸ் கிரானா, காயின் லைக் sac ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைலகாய்டு ஸ்டாக். என்னுடைய மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்டோமாவுக்குள்ளே பிளான்ட் செல் இருக்கக்கூடிய ஸ்டோமாவுக்குள்ளே குளோரோஃபில் இருக்கிற இடத்துல ஏராளமான இந்த தைலகாய்டு மெம்பரேன்ஸ் ஃபோல்ட் ஆகி இன்டர்கனெக்ட் ஆகி ஒரு காயின் மாதிரி ஆகும். அது பேர் கிரானம். பல கிரானங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டால் அதுக்கு பேர் கிரானா. அந்த ஒவ்வொரு கிரானாவுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கும், இதுக்கு நடுவில் கனெக்ஷன் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் கட் chlorophyll. So this cannot be concerned with mitochondria. So answer D, infoldings of inner membrane are called cristae. அது பேர் cristae. என்ன? So answer D will be the correct thing. So next question we will go to next question. What is the next question? Mitochondrial cristae are sites of. Mitochondrial cristaeல அந்த சைட் என்ன வேலை செய்யுது அதான் கொஸ்டின். சைட்ஸ் ஆஃப் வாட்? breakdown of macromolecules, sites of protein synthesis, sites of phosphorylation of flavoproteins, அல்லது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இதான் டி. ஸோ 4 ஆன்சர் இருக்குது. ஆன்சர் ஏ. வாட் இஸ் மேக்ரோமாலிகூல்? மேக்ரோனா சைஸ் பிக்கராக இருக்கும், மாலிகூல்ஸ்னு அர்த்தம். ஆட்டம்ஸ் ஆர் டுகெதர் மாலிகூல்ஸ். அது இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன், ஃபேட், நியூக்ளிக் ஆசிட், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆர் மேக்ரோமாலிகூல்ஸ். அதில் புரோட்டீன், ஃபேட்டு, நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் சேர்றதுனால that cannot be the answer. B, protein synthesis is concerned with the ribosomes. ribosomes எல்லாம் protein synthesis நடக்குது. ஸோ இது கிறிஸ்டேவை பற்றி கொஸ்டினில் இல்லை. தேர்டில் வந்து பாஸ்போரிலேஷன் ஆஃப் ஃப்ளேவோப்ரோட்டீன். திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. பாஸ்போரிலேஷன்னா பாஸ்பேட் ஆட் ஆகிறது அதில். ஸோ இட் இஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன். டி, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதாவது கெய்னிங் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் by one part from one molecule, from one type of atom, and losing of electrons from another type. ரெண்டு சேர்றது தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஆன்சர் டி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் uses series of redox reactions to release free energy ATP. So this is the correct answer.
Answer D is correct. So next question. Organelle having flattened membrane. Flattened membrane இருக்கணும். It's called cisternae. அது பேர் cisternae and lying near the nucleus. நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல் சிஸ்டர்னு சொல்லப்படுறது. அதுவும் ஃப்ளாட்டன்டு மெம்பரேனாக இருக்கணும். அது எது? அதான் கேள்வி. கொஸ்டின் 4 ஆன்சர் இருக்குது. கோல்கி apparatus, மைட்டோகாண்ட்ரியான், சென்ட்ரியோல் அண்ட் நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் is inside the nucleus, so answer D wrong. Centriole is not a flattened membrane, so that answer is also wrong. Golgi has dictyosome which are cisternae, tubules and vesicles. Golgi apparatus la dhaan flattened membranes, adukku nadula space irukku, membrane nadula space irukku. That space is called cisternae, made up of tubules and vesicles. B do not have cisternae. இது மைட்டோகாண்ட்ரியால cisternae கிடையாது. These are cylindrical. Centriole is cylindrical and made of microtubules, not flattened membranes. D nucleus lie inside the nucleus. Nucleolus lie inside the nucleolus, but இது near the nucleus இருக்கு. So answer that is also wrong. So answer C is answer A is correct. A என்னது? Golgi apparatus. Golgi apparatus. Okay, next question. Cell organelles having hydrolysis. Hydrolysis என்ன? ஹைட்ரஜன் ஆட்டத்தை ரிலீஸ் பண்ணுறது, ஒன்றில் இருந்து பிரேக் பண்ணி வெளியே இருக்கிறது. அல்லது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆர், அது என்சைமா அல்லது எங்கே இருக்குது? ஆர்கனல்ஸ். அதனால் என்ன ஆர்கனல்? பெராக்சிசோம், பி லைசோசோம், C ribosome, D mesosome. So what is peroxisome? Peroxisomes are concerned with breakdown of the long fatty acid chains. Break பண்ணும். So for membrane production and fuel cell respiration. Fuel for cell respiration. Long fatty acid chains, short fatty acid chains அது peroxisome வந்து break பண்ணுது. என்ன செகண்ட் வந்து lysosomes are concerned with cellular digestion of the worn out cells, damaged cells, aged cells. அப்போ இதில் தான் digestive enzymes அதில் இருக்குது. B C என்ன? ribosomes are concerned with protein production. What is mesosome? Mesosomes are invagination of the plasma membrane of bacteria and artifacts formed during chemical fixation. அதாவது பாக்டீரியாவுடைய செல் மெம்பரேனில் இன்சைடில் என்ன சின்ன சின்னதாக பிச்சு போயிருக்கும், அதுக்கு பேர் தான் மீசோசோம். அது ஆர்டிஃபேக்ட்னு என்ன அர்த்தம்? ஆர்கனுடைய அந்த பாக்டீரியாவுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் இட் ஹஸ் காட் பிக் ரோல் எதுவுமே கிடையாது. இட் ஹஸ் காட் நோ ரோல் அட் ஆல். அதனுடைய ரோல் வந்து கிடையாது. இது தப்பித்தவறி உருவாகக்கூடியது மீசோசோம். So what is the answer? Answer B is correct. What is B? Lysosome. Digestion சம்பந்தப்பட்டிருக்கு, டைஜஸ்டிவ் என்சைம் இருக்குது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். 40 ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் லைசோசோமில் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்கனல் ஆர் ஆர்கனாய்டு இன்வால்வ்டு இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்? அது ஃபஸ்ட் கொஸ்டின். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் லேட்டஸ்ட்டு பயாலஜியில் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, செல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஒரு பார்ட் அல்லது ஒரு ஜீனோமில் ஒரு பார்ட், பர்டிகுலர் ஜீன்ஸ், அதை ரிமூவ் பண்ணுறது அல்லது ஆட் பண்ணுறது. இது மெக்கானிக்கலாக செய்ய முடியுமா? நோ. இது வந்து ஜீன் ஸ்ட்ரக்சர் வந்து நானோமீட்டர் சைஸில் இருக்குது. அதனால் மெக்கானிக்கலாக செய்கிறது கஷ்டம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக சில ஜீன்ஸை எடுத்துட முடியும், சில ஜீன்ஸை புதுசாக உள்ளே வைக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது பிளான்ட்லேயும் பண்ணுறாங்க, டொமேட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு, பிரிஞ்சால்ஸ் வந்திருக்கு, ஈவன் அனிமல்ஸ்லேயும் பண்ணுறாங்க. தீஸ் ஆல் ஹேப்பனிங் நவ். தட் இஸ் கால்ட் ஜெனட்டிக்கல்
இன்ஜினியரிங். அது எந்த இடத்துல நடக்கும், எங்கே இருந்தால் செய்ய முடியும்? ஒன்று பிளாஸ்மேட், அதை செய்ய முடியும். மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பாரட்டஸ், லோமாசோம். இந்த 4ல் எங்கே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ண முடியும்? பிளாஸ்மிட் என்னது? பிளாஸ்மிட்ஸ் ஆர் ஸ்மால் DNA molecules in cytoplasm which can replicate and separated from regular DNA. ரெகுலர் டிஎன்ஏலேருந்து செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு, தனியாக இருக்குது. அது அதனுடைய ஓன் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். அது சைட்டோபிளாஸ்டில் இருக்குது. என்ன? தீஸ் ஆர் தி ஸ்மால் டிஎன்ஏஸ். Mitochondria has own DNA, but it is inside the cell. டபுள் மெம்பரேனில் ஆக்கப்பட்டிருக்கு, அது உள்ளே இருக்காது. இது பி. அடுத்து சி, கோல்கி பாடி டோன்ட் ஹேவ் டிஎன்ஏ. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரில் டிஎன்ஏ இல்லைன்னா தட் cannot be concerned. ஸோ சி இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். டி, லோமோசோம்ஸ்னால் என்ன? லோமோசோம்ஸ் ஆர் தி பாராமோரல் பாடிஸ் ஃபவுண்ட் பிட்வீன் செல் வால் and plasma membrane of plants and fungi cells. Paramoral bodiesங்கிறது very small vesicles. It is not DNA. plant செல்லையும் ஃபங்கல் செல்லையும் செல் வாலுக்கும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நடுவில் அது காணப்படுது. இது செல் வாலோடைய கண்டினியூஸாக இருந்தால் that is called lomosome. பிளாஸ்மா லெமாவோட கண்டினியூஸாக இருந்தால் that is called plasma lomosomes. Then those things do not have DNA. அதில் டிஎன்ஏ எதுவும் கிடையாது. ஸோ சி அண்ட் டி டிஎன்ஏ இல்லாதனால இட்ஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். நவ் பிளாஸ்மிட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. வாட் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஏ இஸ் கரெக்ட். ஸ்மால் டிஎன்ஏவில் இருக்குது. that is in cytoplasm. So genetic engineering is very easy. Without disturbing the nucleus you can do genetic engineering. So answer A is correct. So dear students, thank you very much for this session. We will meet in the next session.